ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, முழுநெல்லிக்காய் வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு இன்னைக்கு நான் ஊறுகாய் பண்ண போறேன். காத்தால தளிகை பண்ணி முடிச்சிட்டேன். வெண்டைக்காய் போட்டு வதக்கல் பண்ணி, அப்புறம் தக்காளி சாம்பார் பண்ணினேன், சாதம் பண்ணிட்டேன். எனக்கும் எங்க அப்பாவுக்கும் தான், எங்க ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்க. ஸோ ஏன் அப்படின்னாக்கா, என் பொண்ணு சொன்னா, நீ வந்து ஊறுகாவை சமைக்கிறச்சே ஒரு ஒரு ஐட்டமா காமிச்சிட்டேன்னா யாருக்காவது பார்க்கணும் அப்படின்னா தேடுறச்ச கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களை நீ வந்து ஊறுகாயை வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் அன் வைல் ஒரு ஊறுகாய் அப்படின்னு போட்டுட்டே வா. பின்னாடி வந்து அதை எல்லாத்தையும் பிளேலிஸ்ட்ல ஊறுகாய் சீரீஸ்ன்னு போட்டு பண்ணேன் அப்படின்னாக்கா சர்ச்சில் வந்து ஊறுகாய் எல்லாம் ஒரே இடத்துல வந்துடும். ஸோ தட் உனக்கு வந்து பார்க்குறவாளுக்கும் சர்ச் பண்ணுறவாளுக்கும் ஈஸியாக இருக்கும். எனக்குமேமா நான் சில நேரத்தில் தேடுறச்ச அது எங்கே இருக்குன்றது கஷ்டமாக இருக்குது. சம்டைம்ஸ் ஃபெடப் ஆயிடுறது, வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டே வருது இப்போ. ஸோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா எனக்குமே அது கொஞ்சம் கரெக்டு. நான் தான் இது எனக்கு நானுமே லேர்னிங் ப்ராசஸில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் சொல்கிற ஃபீட்பேக் வச்சு தான் நான் சில விஷயங்கள் பண்ணின்னு வந்துட்டுருக்கேன். என்ன நானே கரெக்ட் பண்ணின்னு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால இன்னைக்கு வந்து பசங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தான் நான் ஊறுகாய் பண்ணி காட்ட போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பெரியவாளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதனால தயவு செய்து கொஞ்சம் நிதானமாக பண்ணச்ச திட்டாதீங்க தயவு செய்து. வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்னைக்கு உண்டான லஞ்ச் பார்த்தேன்னா சாதம் வச்சுட்டேன், வெண்டைக்காயை வந்து வதக்கிட்டேன், தக்காளி போட்டு சாம்பார். நானும் எங்கள் அப்பாவும் மட்டும்தான், எங்கள் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்கார். ஸோ சிம்பிள் தளிகை தான். நம்ம இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறத பார்க்கலாம். ஊறுகாய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், அடுப்பை பற்ற வச்சுட்டுலாம். இந்த ட்ரை வானலியில் நல்லா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துட்டுருக்கேன், மஞ்சப்பொடி. ஸோ ட்ரை வானலியில் நல்லா வெந்தயம் கடுகு மஞ்சப்பொடி எல்லாத்தையுமே வறுத்து ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சுட்டாக்கா ஊறுகாய்க்கு பண்ணச்ச இந்த பொடியை அதில் போட்டால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றச்ச யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி ப்ரிப்ரேஷன் ஒர்க்காக இப்போ வானொலி சுட்டுருக்கு. நான் இந்த வெந்தயத்தை போட்டுடுறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கடுகு லேசாக பொரியறது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெந்தயமும் செவக்க ஆரம்பிச்சு எடுத்து கருத்துறாமல் பார்த்துக்கணும். நல்ல வாசனை வருது. அந்த வாசனை வர 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 என்ன பண்ணிடணும், இந்த கரெக்டாக மஞ்சள் பொடியும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த சூட்லேயே மஞ்சள் பொடியோட பச்சை வாசனையும் போயிட்டு இது நல்லா ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இது ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துட்டுலாம். ஸோ தட் அதை மேல் பொடியாக ஊறுகாய் மேலே போடுறச்ச நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் இது ஆறட்டும். அடுப்பு வானலியோட சூடு இருக்கு இல்லையா, அதுலேயே மஞ்சள் பொடி கரெக்டான பதத்துக்கு வந்துடும். வெந்தயமும் நல்லா செவந்து போயிடுது. ஆறி எடுத்து நான் இதை அழகாக இப்போ மிக்சியில் போட்டுன்ட்டேன். இதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். பயங்கர வாசனையாக இருக்குது, செம வாசனை. ஸோ மஞ்சள் பொடி வெந்தயம் கடுகை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணியாச்சு. இப்போ ப்ரிப்ரேஷன் ஒர்க் டன். இப்போ நம்ம ஊறுகாய் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் முதல்ல வந்து இந்த முழுநெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தேன். இதை வச்சு ஒரு ஊறுகாய் போட்டுடலாம். இதை வந்து அரைச்சி அந்த மாதிரி பண்ணாமல் இதை வந்து நான் அலம்பிட்டு இதை அப்படியே நான் வேக வச்சு அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்க போகிறேன். இதை நான் இப்போ அலம்பிட்டு குக்கரில் வச்சு விட்றேன். நெல்லிக்காயை நான் அலம்பின்னு வந்துட்டேன். இதை நான் வந்து அப்படியே போட்டுடுறேன். இதை சில பேர் தொடச்சிட்டு பண்ணுங்க, அதெல்லாம் செய்கிறா. இல்லை, நான் அப்படியெல்லாம் பண்ண போகிறதில்ல. எனிவே நம்ம திருப்பியும் ஜலம் குத்தி உப்பு போட்டு தானே வேக வைக்க போகிறோம். அப்புறம் துடைக்கிறதுக்கு உண்டான அடிஷ்னல் எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஜஸ்ட்டு ஒரு 2 சவுண்டு விட்டால் போகிறோம். நம்ம இதுக்கு தேவையான கொஞ்சம் கல் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த காயில் கொஞ்சம் உப்போட எசன்ஸ் இறங்கும். நல்லா இவ்வளோ உப்பு போட்டுக்கிறேன். ஸோ தட் அது வந்து உங்களுக்கு வேகும்போது அந்த ஜலத்தில் கலந்து இறங்கிடும்.
ஜஸ்ட்டு 2 சவுண்டு விட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். குழஞ்சி கிழஞ்சி ஆகக்கூடாது. அழகாக முத்து முத்தாக அந்த நெல்லிக்காயோட சொலைகள்லாம் அழகாக வரணும். ஸோ இப்போ இது 2 சவுண்டு வரட்டும். நெல்லிக்காய் வெந்துடுத்து. ஜஸ்ட்டு 2 சவுண்டு தான் விட்டேன். இதை நம்ம இதில் வடிகட்டி எடுத்துடலாம். இந்த ஜலத்தை அப்படியே எடுத்துட்டு, சப்போஸ் இந்த வேக வச்ச ஜலத்தை நீங்கள் புளியை நனைச்சி குழம்பு பண்ணிக்கினா கூட இந்த ஜூஸில் உள்ள சத்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அந்த சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துட்டு, அந்த இதெல்லாம் வந்து தனித்தனியாக, அந்த முத்துக்கள்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு நான் உங்களுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் போடுறது எப்படின்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி அழகாக சின்ன சின்ன சொலையெல்லாம் தனித்தனியாக அப்படி எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நீங்கள் பண்ணுறதா இருந்ததுன்னா ஒரு தடவை உப்போட அளவு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு மேல் உப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா கரிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம இப்போ ஊறுகாய் பண்ணலாம். இதுக்குண்டான தேவையான சாமான்கள்லாம் என்னன்றதை காமிக்கிறேன். ஸோ இப்போ ஊறுகாய் பண்ணுறதுக்கு நெல்லிக்காயை வேக வச்சு உதுத்து எடுத்துட்டாச்சு. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அந்த வெந்தயம், கடுகு, மஞ்சப்பொடியை வறுத்து பொடி பண்ணின பவுடர், அதுக்கப்புறம் காரப்பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா காரமாக இருக்கும். தேவைப்பட்டால் வேணால் அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுனா போகிறோம். 1 டீஸ்பூன் கடுகு எடுத்துட்டுருக்கேன். உப்பு வந்து இதுலேயே நல்லா உரைச்சி இருக்குது. பட் ஊறுகான்னு வச்சா இன்னும் கொஞ்சம் உப்பு இருந்தால் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அகைன் உப்பு எடுத்துட்டுருக்கேன். பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லெண்ணெய். ஸோ இதெல்லாம் தான். இப்போ வானலியை சுட பண்ணிக்கலாம். வானலி சுட்டதோட நல்லெண்ணெய் நல்லா வந்து ஒரு 2 குழிக்கரண்டி குத்திக்கலாம். ஊறுகாய்க்கு எண்ணெய் நிறையா இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. வானலி சுடட்டும். ஸோ வானலி சுட ஆரம்பிச்சுடுத்து. நான் எண்ணெயை குத்தின்ட்டுறேன். நல்லா தாராளமாகவே எண்ணெய் குத்திக்கலாம். அதுதான் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி கெட்டு போகாமல் இது. அதர்வைஸ் மேலே என்ன ஆகிடும், ட்ரையாக இருந்ததுன்னா அப்படியே டக்குன்னு ஃபங்கஸ் வந்துடும். சுத்தமாக எல்லா சாமானையும் தூக்கி போடுற மாதிரி ஆகிடும். மனசு வேதனையாகிடும். நார்த்தங்காய் ஊறுகாய் அப்படி போட்டு தான் எங்கள் அப்பா ஐசியூவில் இருக்கும்போது கவனிக்காமல் வந்து பார்க்குறேன், ஒரு வாரம் கழித்து கம்ப்ளீட்டாக மேலே ஃபங்கஸ் வந்துடுது. மனசே ஆகலை, தூக்கி போட்டேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். சுட்டதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா சுட ஆரம்பிச்சிடுத்து. நம்ம கடுகை போட்டுக்கலாம். இந்த தடவை பை மிஸ்டேக்கு பெரிய கடுகாக கொஞ்சம் வாங்கிட்டேன். ஆற்றுக்கு வந்து பார்த்தா தான் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. இதே நெல்லிக்காயை நீங்கள் அரைச்சிட்டு தொக்காவும் பண்ணலாம். ப்ரொசீஜர்லாம் சேம் தான். நம்ம வந்து எனக்கு கொஞ்சம் பீஸாக இருந்ததுன்னா மோர் சாதத்துக்கு அதை கிள்ளி சாப்பிட்றது பிடிக்கும். தொக்காக இருந்ததுன்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி அதுக்கெல்லாமும் ஊறுகாய் மாதிரி இது தொக்கு மாதிரி சட்னி மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்ச கையோட நம்ம பெருங்காயத்தை பொரிச்சுட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுத்து. பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் அதே மாதிரி நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கட்டி பெருங்காயமாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி பவுடர் தான் இருக்குது. ஸோ பவுடரே போடுறேன். பெருங்காய வாசனை எப்பயுமே தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காரப்பொடியெல்லாம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. நம்மளுக்கு கொஞ்சம் காரத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எண்ணெயில் பொரிச்சுட்டேல் அப்படின்னாக்கா அது கெட்டு போகாமல் இருக்கும். பச்சை வாசனையும் போயிடும். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணின கடுகு, வெந்தயம், மஞ்சப்பொடி அடுப்பை சின்னது பண்ணிவிடுங்கோ. இல்லைனா பொடியோட கலர்லாம் கொஞ்சம் கருப்பு கலராக ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம வந்து நெல்லிக்காயை ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா உப்பையும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக பண்ணணும், இல்லைன்னா வெந்த காய் இல்லையா ஒரு மாதிரி மசிஞ்சு போயிடும்.
சரி, அப்பப்போ நம்மளே ஆற்றுல போட்டோம் அப்படின்னாக்கா ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் கடைகளில் கிடைக்கிறது ஒரு டேஸ்ட்டுனா கூட இது ஒரு மாதிரி நல்ல ஆற்றுல போடுறச்ச டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்குது. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் சுட வச்சு மேலே குத்திக்கிறேன். பச்சை எண்ணெயாக குத்த வேண்டாம். உப்பு போட்டுட்டேன். இது நல்லா சுருள கொஞ்சம் நேரம் இதுவாகட்டும். பெருங்காயம், வெந்தய பொடி வாசனை எல்லாம் இந்த நெல்லிக்காய்க்குள்ளே இறங்கணும். அப்போ தான் டேஸ்டியாகவும் இருக்கும், கெட்டு போகாமையும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணுமா இருக்குன்னு தோன்றுறது. காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் குத்துறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன். ஸோ பார்த்தேன்னாக்கா இப்படி எண்ணெய் விட்டுண்டு வரும். அந்த மாதிரி விட்டுட்டு நெல்லிக்காய் இன்னும் கொஞ்சம் சுருங்கும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துட்டு அப்படின்னாக்கா நம்ம இதை ஆஃப் பண்ணலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை. ஸோ இந்த நெல்லிக்காயில் இருக்கிற ஜலம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எவாப்ரேட் ஆகி எண்ணெய் அப்படியே விட்டுண்டு நல்லா வர ஆரம்பிச்சுடுத்து. முடிஞ்ச மட்டும் அந்த பாத்திரம் அடி கனமான இருக்கிற பாத்திரமாக இருந்தாக்கா அடி பிடிக்காது. நான் இப்போல்லாம் இது ஆக்சுவலாக இந்த முன்னாடி பிக் பஸார், இப்போ ஸ்மார்ட் பஸார் இருக்கு இல்லையா, அதில் வாங்கின இந்த பாத்திரம் தான். ட்ரைப்ளைனு. ஈவன் நமக்கு டிமார்ட்டில் கூட நல்லா அழுத்தமாக பாத்திரங்கள் கிடைக்கிறது. இது மார்க்கெட்டிங்கோ இல்லை இது ப்ரமோஷனோ எதுவும் கிடையாது. சும்மா நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன். இதில் உள்ள ஜலம் வற்றணும், இல்லைன்னா ஈரம் இருந்ததுன்னா ஊறுகாய் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்க, எங்கேயுமே கொஞ்சம் கூட அது அடி பிடிக்கவே இல்லை. பாத்திரத்தோட தன்மை ஜென்டிலாக பண்ணணும். ஸோ தட் அந்த பீசஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். அதர்வைஸ் அப்புறம் நெல்லிக்காய் தொக்கு மாதிரி கரைஞ்சி போயிடும். இன்னும் ஒரு 2 more minutes இருக்கட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ கொதித்து நல்லா எண்ணெய் விடுறதோ அவ்வளோக்கு அவ்வளோ 4 படை நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கும். இதில் ஒரு இம்பார்ட்டண்டான டிப்பு சின்ன பசங்களுக்கு சொல்கிறேன், பெரியவாளுக்கெலாம் கண்டிப்பாக தெரியும். எப்பயுமே ஊறுகாய் பண்ணச்ச வேகணும், குக் ஆகணுன்றதுக்கோசரம் மூடி வச்சு குக் பண்ணிடாதீங்கோ. ஊறுகாய் அதில் மேலே ஸ்ட்ரீமில் வந்து வாட்டர் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அது இதில் ட்ரிப் ஆச்சுன்னா ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். எப்பயுமே ஊறுகாய் குக் பண்ணச்சு மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது. பண்ணி முடித்த உடனே சுட சுட இருக்கச்ச மூடி வச்சிடாதீங்கோ, டக்குன்னு ஊறுகாய் கெட்டு போயிடும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன பசங்களுக்காக நான் சொல்கிறேன். அதே போல் கிளாஸ் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்ச போது கூட நல்லா ஆறுனதுக்கப்புறமா மூடி வைங்கோ, அதுக்கு முன்னாடி மூடி வச்சிடாதீங்கோ. சி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அப்படியே நெல்லிக்காயெலாம் சுருங்கி எண்ணெயெல்லாம் நல்லா விட்டுண்டு வந்துடுத்து. பார்த்தெல்லாம் தெரியறதா? நல்ல பபிள்ஸ் வந்துடுத்து. அந்த பபிள்ஸ் வந்து ஒன்லி எண்ணெய் தான் இருக்குது. அதில் கூட இருந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி நல்லா சுருளை வந்துடுத்து. நெல்லிக்காய் ஊறுகாய் நல்ல வாசனையாக இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறமா நான் கிளாஸ் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுவேன். அதுக்கு மேலே வந்து ஒரு டேப்பில் என்ன டேட்டுன்னு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ நாளைக்கு முன்னாடி பண்ணது அப்படின்ட்டு. இதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே ஆகாது. அதுக்குள்ளேயே நமக்கு செலவழிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை யூசேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். அந்த ஒரு சின்ன டிப் என்னென்னா, எந்த ஒரு பொருள் வச்சு பண்ணிக்கிறதா இருந்தாலும் மேலே ஒரு மாஸ்கிங் டேப்பில் ஒட்டிட்டு டேட் போட்டு வச்சுட்டேன்னாக்கா ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு மணக்க நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுத்து. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. நான் கடைசியில் வந்து அந்த டப்பாவில் எடுத்து வச்ச கிளாஸ் டப்பா மூடியோடு எடுத்து வச்சதையும் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்க. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.